பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 15. திங்கள் ஜனவரி 1, 1883 காலை 8 மணி. தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் தமது அறையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். இரவு பகலாக ஹரி பிரேமையில் தேவியின் அன்பில் மூழ்கியிருந்தார் அவர். தரை மீது பாய் விரிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அதில்தான் அமர்ந்திருந்தார். குளிர்காலம் ஆதலால் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தார். பிராணகிருஷ்ணரும் மாவும் அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்தனர். ராக்காலும் இருந்தார். ஹாஸ்ரா அறைக்கு வெளியே தென்கிழக்கு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். குருதேவரின் அந்தரங்க பக்தர்களுள் பலரும் இப்போது மாவிற்கு அறிமுகமாகிவிட்டனர். ஏறக்குறைய 1 வருட காலமாக நரேந்திரர், ராக்கால், பவநாத், பலராம், மா, பாபுராம், லாட்டு முதலியோர் அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தனர். மனமோகன், சுரேந்திரர், கேதார் முதலியோர் வரத் தொடங்கி 1 வருடத்திற்கும் அதிகமாகிவிட்டது. 5 மாதங்களுக்கு முன்பு குருதேவர் வித்யாசாகரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். 2 மாதங்களுக்கு முன்புதான் விஜயர் முதலான பிரம்மசமாஜ பக்தர்கள் கேசவர் முதலானோருடன் நீராவி கப்பலில் கல்கத்தா வரை சென்று வந்தனர். பிராணகிருஷ்ண முகோபாத்தியாயர் கல்கத்தாவில் சியாம்புகூர் பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் ஜனாயி கிராமத்தை சேர்ந்தவர். அரசாங்க பொருட்களை ஏலம் விடும் அதிகாரியாக உயர் பதவி வகித்து வந்தார். முதல் மனைவியின் மூலம் குழந்தைகள் பிறக்கவில்லை. எனவே அவருடைய அனுமதியுடன் 2ஆம் திருமணம் செய்து கொண்டிருந்தார். ஓர் ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. பிராணகிருஷ்ணர் குருதேவரிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். பருத்த சரீரம் உடையவர் ஆதலால் குருதேவர் சில வேளைகளில் அவரை குண்டு பிராமணர் என்று அழைப்பதுண்டு. அவர் மிகவும் நல்லவர். அவரது அழைப்பின் பேரில் ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டிற்கு பக்தர்களுடன் சென்றிருந்தார் குருதேவர். பிராணகிருஷ்ணர் கறி, கூட்டு, இனிப்பு என்று நல்ல விருந்து அளித்தார். தரையில் அமர்ந்திருந்தார் குருதேவர். பக்தர் ஒருவர் கூடை நிறைய ஜிலேபி கொண்டு வந்து அருகே வைத்தார். குருதேவர் ஒன்றை துண்டாக்கி சிறிது உட்கொண்டார். பிராணகிருஷ்ணர் முதலானவர்களை பார்த்து ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார், பார்த்தாயா, நான் தேவியின் பெயரை சொல்கிறேன். அதனால்தான் இதெல்லாம் எனக்கு சாப்பிட கிடைக்கின்றன. ஆனால் அவள் பூசணிக்காயையும் சுரைக்காயையும் தருவதில்லை. அவள் தருவது அமுத பழம். அவள் தருவது ஞானம், அன்பு, விவேகம், வைராக்கியம். அப்போது 6-7 வயதுடைய சிறுவன் ஒருவன் வந்தான். ஸ்ரீராமகிருஷ்ணரும் சிறுவனின் மன இயல்பு உடையவர். எப்படி ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனை பார்த்ததும் தன்னிடமுள்ள தின்பண்டங்களை ஒளித்து வைத்துக் கொள்வானோ அப்படியே அவரும் ஜிலேபி கூடையை ஒரு கையால் மூடி மறைத்தபடி ஒரு பக்கமாக மெல்ல தள்ளினார். பிராணகிருஷ்ணர் இல்லறத்தார், இருந்தும் வேதாந்த ஆராய்ச்சி செய்பவர். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்தியா, சோகம் என்றெல்லாம் சொல்பவர். குருதேவர் அவரிடம், கலியுகத்தில் மனித வாழ்க்கை உணவை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. ஆகவே கலியுகத்திற்கு நாரதர் போதித்த பக்தி நெறியே சிறந்தது என்பார். பாவனை மூலம் வசப்படும் பரமனை பாவனையின்றி அடைய முடியுமா? கையினால் ஜிலேபி கூடையை மூடியபடியே குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார். நீண்ட நேரம் சமாதி நிலையில் அப்படியே உட்கார்ந்திருந்தார். உடம்பு அசையவில்லை. கண்கள் நிலை குத்தி இருந்தன. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. நீண்ட நேரம் கழித்து ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று அவரிடம் எழுந்தது. புலன்களின் உலகிற்கு திரும்பினார் அவர். பிராணகிருஷ்ணரிடம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தேவி உருவமற்றவள் மட்டுமல்ல, உருவம் உடையவளும் கூட. அவளுடைய உருவத்தை பார்க்க முடியும். பாவனை பக்தியின் மூலம் அவளது ஈடு இணையற்ற உருவை பார்க்க முடியும். அவள் பல வடிவங்களில் காட்சி அளிக்கிறாள். நேற்று நான் அவளை கண்டேன். தையல் எதுவுமில்லாத காவி நிற சட்டை அணிந்திருந்தாள். என்னுடன் பேசவும் செய்தாள். மற்றொரு நாள் ஒரு முஸ்லிம் பெண்ணின் வடிவில் என்னிடம் வந்தாள். 6 அல்லது 7 வயது இருக்கும். நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். ஆடை எதுவும் இல்லை. கிண்டல் செய்தபடியே என்னுடன் துள்ளி குதித்து ஓடி வந்தாள்.
ஹிருதயனின் வீட்டில் இருந்தபோது சைத்தன்யரின் காட்சி கிடைத்தது. அவர் கருப்பு கரை வேட்டி அணிந்திருந்தார். உண்டு இல்லை என்ற நிலைகளை கடந்தவர் இறைவன் என்று ஹலதாரி கூறுவார். இதை கேட்டதும் நான் தேவியிடம் சென்று, அம்மா, ஹலதாரி இப்படி கூறுகிறாரே, அப்படியானால் உருவம் கிருவம் எல்லாம் உண்மை இல்லையா என்று முறையிட்டேன். அப்போது தேவி ரதியின் தாய் வடிவத்தில் என் முன் தோன்றி, நீ பாவ நிலையில் இரு என்று கூறினாள். நான் ஹலதாரியிடம் இதை கூறவும் செய்தேன். சில வேளைகளில் நான் அவள் கூறியதை மறந்து துன்பத்தில் மாட்டிக்கொள்வேன். பாவ நிலையில் இருக்காத காரணத்தினால் ஒருமுறை பற்களை உடைத்து கொள்ள நேர்ந்தது. அதனால்தான் இறைவனிடமிருந்து ஆணையோ தரிசனமோ கிடைக்கும் வரை பாவ நிலையிலேயே இருப்பேன், பக்தியையே கடைபிடிப்பேன். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி என்றார் பிராணகிருஷ்ணர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அதற்கு நான் ஏன் உன்னை கேட்க வேண்டும்? என்னுள் யாரோ ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை கொண்டு இப்படியெல்லாம் சேவிக்கிறார். சில வேளைகளில் தெய்வ நிலையும் என்னிடம் வருவதுண்டு. அந்த நேரங்களில் என்னை பூஜிக்காவிட்டால் என் மனம் அமைதி அடைவதில்லை. நான் எந்திரம், இறைவன் என்னை இயக்குபவர். அவர் எப்படி செய்விக்கிறாரோ அப்படியே செய்கிறேன். அவர் எப்படி பேசுவிக்கிறாரோ அப்படியே பேசுகிறேன். பிறவிக்கடலில் மிதக்கிறேன் நான். பேரலை அடித்தால் உயிரே செல்வேன். கீழே விழும் அலையுடன் கீழே வருவேன். புயற்காற்றில் பட்ட எச்சில் இலை காற்று அடிக்கின்ற திசையில் செல்கிறது. சில நேரங்களில் பறந்து நல்ல இடங்களிலும் சில வேளைகளில் சாக்கடைகளிலும் விழுகிறது. நெசவாளி கூறினான், ராமரின் விருப்பப்படி கொள்ளை நடந்தது. ராமரின் விருப்பப்படியேதான் நான் போலீசாரால் கைது செய்யப்பட்டேன். ராமரின் விருப்பப்படிதான் என்னை விடுதலையும் செய்தார்கள். அனுமன் ராமரிடம், ராமா, உன்னிடம் சரணடைகிறேன், சரணடைகிறேன். உன்னுடைய திருவடி தாமரையில் எனக்கு தூய பக்தியை தருவாய். உலகத்தை மயக்கும் உனது மாயையில் நான் சிக்கி மயங்காமல் என்னை காப்பாற்றுவாய் என்று வேண்டினார். சாகும் தருவாயில் இருந்த தவளை ராமரிடம், ராமா, பாம்பு என்னை பிடிக்க வந்தால் ராமா என்னை காப்பாற்று என்று கூவுவேன். ஆனால் இப்போது ராமரின் வில் முனையாலேயே கிழிக்கப்பட்டு சாகப் போகிறேன். அதனால்தான் பேசாமல் இருக்கிறேன் என்றது. முன்பெல்லாம் உன்னை நேருக்கு நேர் பார்ப்பது போல் இந்த கண்களாலேயே காட்சிகளை காண்பேன். இப்போது பரவச நிலையில் மட்டும்தான் காட்சிகள் வருகின்றன. இறை அனுபூதிக்கு பிறகு சிறுவனின் இயல்பு வந்துவிடுகிறது. யார் யாரை தியானிக்கிறாரோ அவர் அவரது இயல்பை பெறுகிறார். கடவுள் குழந்தை இயல்பு படைத்தவர். குழந்தைகள் வீடு கட்டி விளையாடுவார்கள், பிறகு அதை அழிப்பார்கள், மீண்டும் வீடு கட்டுவார்கள். அதுபோல் கடவுளும் படைக்கிறார், காக்கிறார், பிறகு அழித்து விடுகிறார். குழந்தை எப்படி எந்த குணத்திற்கும் கட்டுப்பட்டதாக இல்லையோ அதேபோல் கடவுளும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் கடந்தவராக விளங்குகிறார். குழந்தையின் இத்தகைய இயல்பை அடைவதற்காக பரமஹம்ச சந்நியாசிகள் 5-10 வயது சிறுவர்களை தங்களுடன் வைத்திருப்பது வழக்கம் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். அகர்பாராவை சேர்ந்த 20-22 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் வந்திருந்தான். அவன் வரும்போது குருதேவருக்கு சைகை காட்டி குருதேவரை தனி இடத்திற்கு அழைத்து சென்று தன் மனத்தில் உள்ளவற்றை எல்லாம் அவரிடம் கூறுவான். இப்போது அவன் தரையில் உட்கார்ந்திருக்கிறான். ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த இளைஞனிடம் கூறினார், ஆழ்ந்த பாவனையால் இயல்பை மாற்ற முடியும். ஆண் தன்னை பெண்ணாக ஆழ்ந்து பாவனை செய்தால் படிப்படியாக காமம் முதலிய எதிரிகளிடமிருந்து விடுபட்டு விடலாம். சரியாக அவன் பெண்களைப் போலவே பழக ஆரம்பித்து விடுவான். நாடகங்களில் பெண் வேடம் இடுபவர்கள் குளிக்கும்போது பார்த்திருக்கிறேன். பெண்களைப் போல் பல் தேய்ப்பார்கள், பேசுவார்கள். நீ செவ்வாய் சனி நாட்களில் ஒரு முறை வா. பிராணகிருஷ்ணரிடம் கூறினார், பிரம்மமும் சக்தியும் பிரியாதவை. சக்தியை ஒப்புக்கொள்ளாவிட்டால் உலகமே பொய், நான், நீ, வீடு, சுற்றம் எல்லாமே பொய் என்றாகிவிடும். ஆதியாசக்தி இருப்பதால் தான் உலகம் நிலைத்து நிற்கிறது. மூங்கில் தூண்களும் சட்டங்களும் இல்லை என்றால் அச்சுக்கூடு இல்லை. அச்சுக்கூடு இல்லையானால் துர்க்கையின் அழகிய சிலையை உருவாக்க முடியாது. உலகியல் எண்ணங்களை துறக்காமல் ஆன்மீக விழிப்பு உண்டாவதில்லை, இறைக்காட்சியும் கிடைப்பதில்லை. மனத்தில் உலகில் இருக்கும்போது கபடத்தனம் இருக்கவே செய்யும்.